அனைவருக்கும் வணக்கம். அமுது சுரப்பி யூடியூப்பின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினத்தில் தொல்தமிழர் என்ற தலைப்பில் சில குறிப்புகளை பார்ப்போம். நம்மளுடைய பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட சிலபஸில் இருக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு முதல் யூனிட்டில் காணப்படக்கூடிய இந்த பாடப்பகுதியில் சில செய்திகளை இங்கு நாம் காண்போம். தொல்தமிழர் என்பது தொல்தமிழ் மொழியில் பேசும் மக்களை குறிப்பிடுகின்றது. இது தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டுக்கலையின் ஒரு முகமாகவும், தொல்தமிழ் ஒரு பண்பாட்டு மொழியாகவும் இது கருதப்படுகிறது. இது தொல்தமிழர்களின் மொழி அறிமுகம் செய்யும் முறைகளை அறியும் போது மாணவர்களுக்கு இது ஒரு பெருந்துணையாக உதவுகிறது. நம்மளுடைய தமிழர்களாகிய நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அறிந்து கொள்வதற்கும் மற்றும் அவற்றில் உள்ள நுண்கலைகள் பற்றிய செய்திகளும் அதனுடைய பெருமைகளையும் அறிவதற்கும் இந்த பாடப்பகுதி நம்மளுக்கு பெருந்துணையாக அமைகின்றது. அது மட்டுமல்ல, இதை அறிவதன் மூலமாக இதோடைய வளர்ச்சிக்கு நாம் பாடுபடும்போது இதோடைய அருமை, இதோடைய பெருமை உலகிற்கு நாம் எடுத்து கூற ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. அதன் மூலமாக நம்மளுடைய தமிழ்மொழி சிறந்த ஒரு மற்ற மக்களின் மனதில் பதிவதற்கு இது உறுதுணையாக அமையும். தொல்தமிழர்களின் வளர்ச்சியை இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். பண்பாடு, கலையும் நம்மளுடைய மொழியின் வளர்ச்சியும் பற்றி அறிந்து கொள்வது மட்டுமல்ல, நம்மளுடைய வளர்ச்சி எவ்வாறு அமைந்திருந்தது என்பதையும் அறிய இது மிகவும் பயன்படுகின்றது. இதில் இருக்கக்கூடிய தலைப்புகளில் சில தலைப்புகளை கொண்டு பவர் பாயிண்ட் உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது. அதையும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, நம்மளுடைய மொழிகளில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பற்றியும் நம்ம சிறிது உரையாடல் மூலமாக காணலாம், அறிந்து கொள்ளலாம். தமிழகம் 400,000 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வசிக்கும் ஒரு பகுதியாக உள்ளது மற்றும் 5500 ஆண்டுகளுக்கு மேலான தொடர்ச்சியான கலாச்சார வரலாற்றை கொண்டுள்ளது. எனவே தமிழர் பண்பாடு பல ஆண்டுகளாக பல்வேறு தாக்கங்களை கண்டது. உலக எங்கிலும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வருவதால் பண்பாடு பல்வேறுபட்டது மற்றும் அதனுடைய வாழ்க்கை நிலை, அவங்களுடைய சிறப்பு அம்சங்களை இதில் நாம் காணலாம். தமிழ் கலாச்சாரம், மொழி, இலக்கியம், இசை, நடனம், நாட்டுப்புற கலை, தற்காப்பு கலை, ஓவியம், சிற்பம், கட்டிடக்கலை, விளையாட்டு, ஊடகங்கள், நகைச்சுவை, உணவு, ஆடைகள், கொண்டாட்டங்கள், தத்துவம், மதங்கள், மரபுகள், சடங்குகள், நிறுவனங்கள், அறிவியலை வெளிப்படுத்துகின்றது. தமிழர் பண்பாடு தமிழ் மொழியின் ஊடகமாகவும், தமிழர் தியாக பிணைப்பின் ஊடகமாகவும், தமிழர் மரபுகள், வரலாறு, கலைகள் ஊடகமாகவும், சமூக பொருளாதார அரசியல் தளங்கள் ஊடகமாகவும் பேணப்படும் தத்துவ பண்பாடு கூறுகளை குறிக்கும். தமிழர் பண்பாடு பல காலமாக பேணப்பட்ட, திருத்தப்பட்ட, மேம்படுத்தப்பட்ட அம்சங்களை குறித்து ஒரு தொடராக இதில் நாம் அறியலாம். வரலாற்று ரீதியாக தமிழகம் நாம் பார்த்தோம் 400,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே வழக்கில் உள்ளது என்பதை நாம் பார்த்தோம். உலகளாவிய அமைப்புகளோடும் பொருந்தக்கூடியதாக நம்மளுடைய கலாச்சாரம், கல்ச்சுரல் நம்மளுக்கு இருக்கிறது. அதாவது தமிழ் பண்பாட்டின் உருவகத்தை தரக்கூடிய புறக்கூறுகள் பண்பாடு சார்ந்தும், அவற்றின் அகக்கூறுகள் உலகளாகிய அமைப்புகளுடையும் ஒத்திசை பெறுவதும் இதன் உட்பொருளாக அமைகின்றது. தமிழ் மக்கள் தமிழ் பேசுகிறார்கள். இது பழமையான மொழிகளில் ஒன்றாகும்.
மற்றும் இந்தியாவில் செம்மொழியாக முதலில் அங்கீகரிக்கப்பட்டது. பல்வேறு மொழிகள் வகைகளில் தமிழ் பிராந்தியங்கள் முழுவதும் பேசப்படுகிறது. தமிழ் மொழியின் மீது தமிழர்கள் வலுவான ஒரு பற்றுதலை கொண்டுள்ளனர். இது பெரும்பாலும் இலக்கியங்களில் காணப்படுகின்றது. தென்னிந்தியாவின் மற்ற மொழிகளைப் போலவே இது ஓரிரு திராவிட மொழியாகவும் இது திராவிட மொழிகளில் ஒன்றாக தமிழ் மொழி கருதப்படுகின்றது. தமிழ் இலக்கியம் கவிதை முதல் நெறிமுறை தத்துவம் வரை உள்ளடக்கியதாகவும் தென்காசியில் உள்ள மிக பழமையான இலக்கியங்கள் ஒன்றாகவும் இது காணப்படுகிறது. ஆரம்பகால தமிழ் இலக்கியம் தமிழ் சங்கங்கள் என அழைக்கப்படும் 3 தொடர்ச்சியான பேரவைகளில் இயற்றப்பட்டது மற்றும் சங்க காலத்திற்கு பிறகு வந்த தமிழ் இலக்கியம் பொதுவாக சங்கத்திற்கு பிந்திய இலக்கியம் என்றும் அழைக்கப்படுகிறது. கலைகளை பற்றி பார்ப்போம் என்றால் சங்க இலக்கியங்களின்படி ஆயக்கலைகள் எனப்படும் 64 கலை வடிவங்கள் உள்ளன. கலை 2 பரந்த பிரிவுகளாக வகைப்படுத்த உள்ளது. கவின் கலைகள் அதில் ஒன்று கட்டிடக்கலை, சிற்பம், ஓவியம் மற்றும் கவிதை எல்லாம் கவின் கலைகளாக அழைக்கப்படுகின்றது. நுண்கலைகளாக நடனம், இசை மற்றும் நாடகம் இவையெல்லாம் நுண்கலைகளாக அழைக்கப்படுகிறது. திராவிட கட்டிடக்கலை என்பதும் தமிழ்நாட்டில் உள்ள பாறை கட்டிடக்கலையின் தனித்துவமான பாணியாகும். திராவிட கட்டிடக்கலையில் கருவறைக்கு செல்லும் கதவுக்கு முன் உள்ள மண்டபங்கள் மற்றும் கோபுரம் தனித்துவ அம்சங்களாகும். இவை தவிர ஒரு தென்னிந்திய கோவிலில் பொதுவாக அழைக்கப்படும் குளம் ஒன்று இருக்கின்றது. பண்டைய தமிழ்நாடு சிலப்பதிகாரம் போன்ற சங்க இலக்கியங்களால் தமிழ் பன்னிசை என்று அழைக்கப்படும். அதன் சொந்த பண்டைய தமிழ் இசை அமைப்பை கொண்டுள்ளது. பரதநாட்டியம் என்பது தமிழ்நாட்டில் தோன்றிய இந்திய பாரம்பரிய நடனத்தின் ஒரு முக்கிய வகையாகும். இப்பகுதியில் பல நாட்டுப்புற நடன வடிவங்கள் தோன்றி நடைமுறையில் உள்ளன. ஆடையை பற்றி நாம் சொல்லுவோம் என்றால் தமிழ் பெண்கள் பாரம்பரியமாக புடவை அணிவார்கள். பொதுவாக இடுப்பை சுற்றி ஒரு முனை தோலில் போர்த்தி நடுப்பகுதியை தாங்கி புடவை அணியப்படுகின்றது. ஆண்கள் வேட்டி எனப்படும் ஒரு நீளமான வெள்ளை தைக்கப்படாத துணியை பெரும்பாலும் அணிவார்கள். இது பொதுவாக இடுப்பிலும் கால்களிலும் சுற்றி கொண்டு இடுப்பில் முடிச்சு போடப்படும். உணவு என்று எடுத்துக்கொண்டால் அரிசி, சாதம் முக்கிய உணவாக கருதப்படுகிறது. மேலும் நம்மளுடைய தானிய வகைகளாக இருக்கக்கூடிய கம்பு, கேழ்வரகு, திணை, பல தானியங்கள் நம்ம உணவாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் சாம்பார், ரசம், பொரியல் போன்ற தேங்காய் மசாலாக பயன்படுத்தப்பட்ட நிறைய சமையல் பொருட்கள் உணவுப் பொருட்களாக நாம் பயன்படுத்துகின்றோம். பருப்பு வகைகளை அதிகமாக நம்ம பயன்படுத்துகின்றோம். உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவு வகைகளில் தான் நாம் பாரம்பரியமாக தமிழர்களாகிய நாம் பயன்படுத்தி வருகின்றோம் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. நாம் உணவு உண்ணும் முறையில் மிகவும் முக்கியமானது வாழை இலையில் அதை பரிமாறுவதை ஒரு கலாச்சாரமாகவே நம்ம கொண்டுள்ளோம். இதெல்லாம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மட்டும் குறிப்பதில்லை, நம்மளுடைய பண்பாட்டையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பறைசாற்றுகின்றது. மற்றும் இந்த காணொலியின் இந்த வீடியோ மூலமாக நாம் அறியப்படும் செய்திகளை எல்லாவற்றையும் ஓரளவு மேலோட்டமாக பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இந்த செய்திகளில் மிக முக்கியமாக கருதப்படுவது தமிழர்களினுடைய தோற்றம், எங்கிருந்து இந்த தோற்றம் உருவாகியது என்று. குமரி கண்டத்தில் இருந்து வந்தார்கள் என்பது ஒரு பல பேரோட கருத்தாக இது உள்ளது. இந்தியாவிலோட பழங்குடியினருடைய இன்னொரு கருதுகோளாகவும் ஆதியிலே இந்த இந்தியாவில் தென்னிந்தியாவில் வந்தவர்கள் தமிழர்கள் என்பதை குறிப்பிடுகின்றனர். தமிழர்கள் ஆதியில் ஆப்பிரிக்காவில் இருந்து அரேபிய கடல் ஊடகமாக தென்னிந்தியா வந்தார்கள் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தமிழர் நடு ஆசியா, வட இந்தியா நிலப்பரப்புகளில் இருந்து காலப்போக்கில் தென்னிந்தியா வந்தனர் என்பதும் சிலர் இதை குறிப்பிடுகின்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில், குறிப்பாக
ஆதிசிய நல்லூரில் நடந்த அகல் ஆராய்ச்சியில் புதைக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கிமு 1000 ஆண்டு காலத்தை சேர்ந்தவையாகவும் இவை தமிழர்கள் இங்கு வாழ்ந்ததற்கான சான்றாக விளங்குகின்றன. அப்புதைப்பொருட்களில் உள்ள குறிப்புகளும் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் உள்ள குறிப்புகளும் ஒத்துப்போவதால் அக்கால கட்டத்தில் தென்னிந்தியாவில் தமிழர்கள் வாழ்ந்ததை இது உறுதி செய்கிறது. சமீபத்தில் இவ்விடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பழைய தமிழ் எழுத்துக்கள் குறைந்தது கோ ஊ என்ற 500ஆம் எழுத்துக்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. 500ஆம் ஆண்டை சேர்ந்தவையாகும். இதையும் சங்கத்தமிழ் இலக்கிய ஆதாரங்களையும் கொண்டு குமரிக்கண்டத்தில் இருந்து தமிழர் வந்தார்கள் என்று சிலர் கூறுவர். தமிழர் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்தாலும் ஒரு சில இடங்களிலே செறிந்து வாழ்கின்றனர். அத்தகைய இடங்களாக பின்வருவன உள்ளன. இந்திய தமிழர்கள் பெரும்பாலான தமிழர்கள் தமிழ்நாட்டிலே வாழ்கின்றனர். மேலும் இந்தியாவின் பிற பகுதிகளில் தமிழர்கள் இருந்தாலும் சிறு பகுதிகளாக காணப்படுகின்றன. கேரளா பல மாநிலங்கள், ஆந்திரா, எல்லா மாநிலங்களும் தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சில குறிப்பிட்ட சிறிதளவே காணப்படுகின்றன. அயல் நாடுகளிலும் நம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றனர். சிங்கப்பூரில் கூட நம்மளுடைய தாய்மொழியாக தமிழ்மொழி தேசிய மொழியாக அங்கு கருதப்படுகிறது. அநேக பேர் அங்கு சிங்கப்பூரில் வசித்து கொண்டே இருக்கிறார்கள். லண்டனில் கூட நம்மளுடைய தமிழர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பெரும்பாலும் எல்லா இடங்களிலும், உலகளாவிய இடங்கள் எல்லாவற்றிலும் நம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நம்மளுடைய அறிவியல் வளர்ச்சி நம்மளுடைய சங்ககால இலக்கியத்தில் இருந்தே அறியப்படுகின்றது. தமிழர் சமூக அமைப்பு சாதிய படிநிலை அடுக்குகாலமாகவும் ஆதிக்க மரபையும் கொண்டது. தமிழர் சமூக அமைப்பில் சமயத்தின் பங்கும் முக்கியமாக தரப்படுகிறது. தற்காலத்தில் சமூக எதிர்ப்பு போராட்டங்கள், சாதியத்திற்கு எதிரான அரசியல் சட்ட நிலைப்பாடுகள், நகரமயமாதல், பொருளாதார முன்னேற்றம், நவீனமயமாதல் போன்ற பல காரணங்கள் சாதிய கட்டமைப்பை தளர்த்தி இருக்கின்றன. பெண்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்புகள் பல மடங்கு பெருகியுள்ளன. அரசியல் சட்ட உரிமைகளும் கோட்பாட்டு நோக்கில் சமமாக உள்ளன. திராவிட இயக்கத்தின் இறை மறுப்பு கொள்கை, அறிவியல் வளர்ச்சி ஆகியவை சமயம் மீதான தீவிர நம்பிக்கையை குறைத்துள்ளன. அகத்தியர் முதலாவது தமிழ் சங்க இலக்கிய தலைவர். தென்மதுரை பாண்டியர் அரசு தமிழர்கள் 2000 ஆண்டுகளுக்கு மேலான இலக்கண இலக்கிய வளம் மிக்க திராவிட மொழியான தமிழை தாய்மொழியாக கொண்டார்கள். தமிழ் மொழி சமஸ்கிருதத்திற்கு இணையாக இந்திய நாட்டின் செம்மொழிகளில் ஒன்றாக திகழ்கிறது. இந்திய அரசில் அதிகாரப்பூர்வமாக 2004ஆம் ஆண்டு தமிழ் மொழி முதலாவது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் தமிழ் மொழி அந்நாடுகளின் அரசால் அலுவல் மொழியாக உள்ளது. தமிழ் கிடைக்கப்பெற்ற தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இது தமிழ் மொழியின் இலக்கணத்திற்கு வரையறுத்ததோடு அக்கால தமிழ் சூழலையும் உரைக்கின்றது. சங்கம் அறிவிய காலத்தில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, நீலகேசி போன்ற பெருங்காப்பியங்களும் சிறுகாப்பியங்களும் தோன்றி நமக்கு அறக்கருத்துக்களை வலியுறுத்தியது. பக்தி காலகாலமாக இலக்கியமும் இதில் காணப்படுகின்றது. இந்த பக்தி இலக்கியத்தில் சைவமும் வைணவமும் முக்கியத்துவம் பெற்று தலைதூக்கி இருந்தது. அந்த காலகட்டத்தில் பல இலக்கியங்கள் உருப்பெற்று நம் தமிழ் இலக்கியத்திற்கு உயிர் கொடுத்தன. அறக்கருத்துக்களை நிலைநாட்டியது. மனிதர் எப்படி வாழ வேண்டும் நெறிமுறைகளை சங்ககால இலக்கியத்தில் காணப்படக்கூடிய பக்தி இலக்கியம் நம்மளுக்கு பறைச்சாற்றுகின்றது. அது மட்டுமல்ல, 15 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய அறநூல்களாக இருக்கக்கூடிய 11 நூல்களும் நம்மளுக்கு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற
வழியை வகுத்து கொடுத்திருக்கிறது. இது எல்லாமே நம்மளுடைய தமிழர் வரலாறும் நம்மளுடைய பழங்காலத்தில் இருந்த நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், நம்முடைய இலக்கியம், இலக்கணம் பற்றிய செய்திகள் எல்லாம் மூலமாக நம்மளுடைய நாகரிகம் எப்படி இருந்தது, நம்மளுடைய பண்பாடு எப்படி இருந்தது, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அறிவது மூலமாக நம்மளுடைய அருமை பெருமைகளை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்கு, அதை சொல்லுவதற்கு நமக்கு இது உறுதுணையாக இந்த பாடம் அமைந்திருக்கும் என நினைக்கின்றேன். இந்த பாடத்தின் மூலமாக சில விஷயங்களை நீங்கள் கற்பது மட்டுமல்ல, இதை நீங்கள் மனதில் வைத்து நம் தாய்மொழியை பேணி காப்பது மட்டுமல்லாமல் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் பேணி காத்து நம் கலைகளையும் அதை விட்டு விடாமல் அதை வளர்ப்பது நம்மளுடைய கடமையாக உள்ளது என்பதை இதில் மூலமாக நம்ம அறிந்து கொண்டு அதனை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும் செயல்படுவோம் என்று இதன் மூலமாக நாம் உறுதி கொள்வோம். இந்த நேரவலைக்கும் இந்த செய்திகளை அமைதியாக கேட்ட அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். கல்யாணி.